இன்னைக்கு லஞ்சுக்கு எனக்கு என் பசங்க எல்லாருக்கும் பிடிச்ச க்ரீமியான சாம்பார் சாதம் ரெசிபி பண்ண போகிறேன். அதோட ரெசிபியும் கேட்டிருந்தீங்க, பார்க்கலாமா? 1 கப் அரிசி, அதே கப்பில் 1/2 கப் பருப்பு எடுத்திருக்கேன். டம்ளர் மெஷர்மெண்ட் எடுத்துக்கிட்டிங்கனாலும் 1 கப் ரைஸ்க்கு 1/2 கப் பருப்பு கரெக்டாக இருக்கும். தண்ணி ஊற்றி நல்லா ஒரு 3 டைம் வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சிடலாம். இது ஒரு 1/2 மணி நேரம் பக்கம் ஊறட்டும். அந்த டைம்குள்ளே நான் காய் எல்லாமே கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். வீட்டில் சாம்பார் பொடி தீர்ந்து ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ அதனால் ஃப்ரெஷ்ஷாகவே இன்றைக்கி வறுத்து அரைச்சி ரெடி பண்ணிட்டேன். இதோட இன்க்ரீடியன்ட் மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணும்னா செக் பண்ணிக்கோங்க. பல்க் மெஷர்மெண்ட் வேணும்னாலும் ஆல்ரெடி நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன், செக் பண்ணிக்கோங்க சேனலில். இந்த அளவுக்கு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். அப்புறம் ஆயிலில் கொஞ்சமாக தேவையான அளவு வரமிளகாவும் சேர்த்துட்டு பெருங்காயத்தூளும் சேர்த்து ஆற வச்சு நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கணும். நான் அரைக்கும் போது மஞ்சள் தூள் சேர்த்துக்கிட்டேன். அம்மா வரும்போது பல்காக அரைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கொஞ்சமாக அரைச்சி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ சாம்பாருக்கு தாளிச்சிடலாம். குக்கரில் ஆயில், கொஞ்சம் வெந்தயம், 10 வெங்காயம், ஒரு 4 பல் பூண்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அப்புறம் 2 தக்காளி சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கணும். அடுத்து தேவையான அளவு காய் சேர்த்துக்கலாம். நான் கேரட், பீன்ஸ், முருங்கைக்காய், அப்புறம் காலிஃப்ளவர் எல்லாமே சேர்த்துருக்கேன். அப்புறம் கேப்சிகம் மறக்காமல் சேர்த்துக்கோங்க, ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து சாம்பார் மிளகாத்தூள், காஷ்மீர் மிளகாத்தூள் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஊற வச்சிருக்க அரிசி, தண்ணி அளந்து சேர்த்துக்கலாம். நான் மொத்தமாக 6 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். 6 டம்ளர் கரெக்டாக இருக்கும். கடைசியில் சின்ன நெல்லிக்காய் அளவு புளி ஊற வச்சு அதையும் கரைச்சி சேர்த்துக்கணும். நல்லா ஒரு 3 விசில் வந்து ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்கணும். குக்கர் விசில் அடங்குறதுக்கு முன்னாடியே எப்பவுமே வெரைட்டி ரைஸ் வந்து எடுத்து விட்டுட்டு இந்த மாதிரி குழச்சி விட்டுக்கிட்டோம் அப்படின்னா நல்லா இருக்கும் க்ரீமியா. இப்போ தேவையான அளவு நெய், ஆயில்லாம் சேர்த்துட்டு கடுகு, சீரகம், வெங்காயம், கருவேப்பிலை எல்லாமே சேர்த்து நல்லா பொரிய விட்டு இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சூப்பராக க்ரீமியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுலேயும் இப்போ வீட்டில் இருக்காங்க குட்டீஸ் எல்லாருக்கும் ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. செஞ்சு கொடுத்து பாருங்கள். சைடிஷ்க்கு காயெல்லாம் தேவைப்படாது, வெறும் மாங்காய் ஊறுகாய் வச்சு சாப்பிட்டேன். சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக ஊறுகாய் அப்பளத்தோடையே நல்லாயிருக்கும். நான் இன்னைக்கு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் கேபேஜ் பொரியலும் ரெடி பண்ணியிருந்தேன். குழம்பு செஞ்சு சாப்பாடோட பிசைஞ்சு சாப்பிட்றத விட இது சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.